இந்த வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி இந்த செப்டம்பர் மாதத்துல தேவனுடைய மேலான இரக்கத்தால, தயவால இன்றைக்கு இந்த விடியலை நாம் காண்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை படைத்த தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நலமான கரங்கள் உங்களை மிக மிக ஆசீர்வாதமாய் நடத்த போகின்றது. நம்ம உபயோகிக்கக்கூடிய வாகனம் பைக் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 2 வகையான ஸ்டார்ட் இருக்கும். ஒன்னு கிக் ஸ்டார்ட், இன்னொன்னு செல்ஃப் ஸ்டார்ட். இந்த கிக் ஸ்டார்ட் பாத்தீங்கன்னா நம்ம காலில் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். பல நேரங்களில் நமக்கு காலில் அடிச்சு ஸ்டார்ட் பண்ண முடியலன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய அன்பர்கள் அவங்கள கூப்பிட்டு கொஞ்சம் கிக் ஸ்டார்ட் பண்ணி கொடுங்கன்னா அவங்க அடிச்சு கொடுப்பாங்க. சில நேரங்களில் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளாலையும் கிக் ஸ்டார்ட் அடிக்க முடியல, கிக் ஸ்டார்ட் அடிச்சு கொடுக்கறதுக்கு நம்ம கூட யாருமே இல்லைன்னா சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு, செல்ஃப் ஸ்டார்ட். அதை யூஸ் பண்ணி வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்படி கிக் ஸ்டார்ட்டும் செல்ஃப் ஸ்டார்ட்டும் ஒரு வாகனத்துல இருக்கோ அது போலவே நம்ம லைஃப்லயும் நம்மளை மோட்டிவேட் பண்றதுக்கு 2 விஷயம் இருக்கு. என்ன 2 விஷயம்? ஒன்று, நம்ம சார்ந்த நம்முடைய அன்பர்கள், நண்பர்கள், நம்முடைய தாய் தகப்பன்மார்கள், நம்முடைய திருச்சபையிலே நமக்கு போதனைகளை கொடுக்கக்கூடிய போதக பிதாக்கள், இவங்கெல்லாம் பல நேரத்துல நம்மை ஊக்குவிக்க, விசுவாசத்தில் நம்மை வளர்க்க, ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய அற்புதமான ஒரு முற்போக்கான அழகான மாற்றங்கள் நம்ம லைஃப்ல உண்டாக அவங்க பல நேரத்துல நமக்கு கிக் ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாங்க. வசனத்தை சொல்லி, பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி, வாக்கு தத்தங்களை சொல்லி, நம்மளை ஊக்கப்படுத்தி, உத்வேகப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, கர்த்தருக்குள்ள நம்மளை திடப்படுத்தி, முன்னோக்கி செல்லுங்க, தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துவாங்க. கிக் ஸ்டார்ட் மாதிரி பல நேரத்துல நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு நம்முடைய அன்பர்கள், நண்பர்கள், நம்முடைய ஆவிக்குரிய பிதாக்கள்மார்கள் நம்ம கூட இல்லைன்னா நீங்க சோர்ந்து போக கூடாது. செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கு. பைக்ல செல்ஃப் ஸ்டார்ட் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லலாம், லைஃப்ல உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் எங்க தெரியுமா இருக்கு? உங்க வாயில இருக்கு, உங்க நாக்குல இருக்கு. அப்ப நீங்க உங்க வாயை திறந்து ஆண்டவருடைய வாக்குகள், வார்த்தைகள் பேச நீங்க துவங்கணும். ஒருவேளை உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு, உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு, உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு உங்க கூட அன்பர்கள், நண்பர்கள் இல்லை என்றால் நீங்கள் தோண்டு போக கூடாது. தனிமையில், சவால்களில், பல வகையான சூழ்நிலைகளில் நீங்க தேவனுடைய வாக்குகளை பேச வேணும். நீங்கள் விசுவாசிக்கக்கூடிய வார்த்தைகளை பேச வேணும். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். என்னென்ன நல்ல நல்ல விஷயங்களை விசுவாசிக்கிறீங்களோ அதை நீங்க பேசணும். பாருங்களேன், வேத புஸ்தகத்துல தேவதாசர்கள் எப்படிப்பட்ட வாக்குகளை தேவனை குறித்து விசுவாசித்தார்களோ அதை அவர்கள் வாய் திறந்து சொன்னார்கள், பேசினார்கள். உதாரணத்திற்கு சங்கீதம் 91:2 பாருங்களேன். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் சொல்றார், நான் சொல்லுவேன், நீங்களும் சொல்லணும். துவண்டு போறீங்களா? உங்களை தேற்ற ஒருவரும் இல்லையா? ஆதரிக்க அன்பர்கள் பக்கத்துல இல்லையா? துவண்டு போகாதீங்க. உங்க நாவு இருக்கு, உங்க வாய் இருக்கு. ஆண்டவர் உங்கள் வருங்கால தலையெழுத்தை அந்நிய சத்துருக்கள் கையில் கொடுக்கவில்லை, உங்க வாயில கொடுத்திருக்காரு, உங்க வாயில வச்சிருக்காரு. ஃபியூச்சர்ல நீங்க எப்படி இருக்க போறீங்க, அடுத்த வேளையில் எப்படிப்பட்ட நன்மைகள் நீங்கள் பெற போகிறீர்கள் என்பது அடுத்தவர்கள் கையில் இல்ல, உங்க வாயில இருக்கு. நீங்க வாயை திறந்து சொல்லணும், என் கர்த்தர், நான் ஆராதிக்கிற தேவன், அவர் வல்லவர், நல்லவர், அவர்தான் என் தேவன், நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவர்தான் என்னுடைய கேடகம், அவர்தான் என்னுடைய கோட்டை என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லி நீங்க வாயை திறந்து பேசணும், சொல்லணும். அன்பானவர்களே, எபிரேயரின் ஆக்கியோன் சொல்லுகிறார் பாருங்களேன். எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களை நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே.
அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சொல்லுங்களேன். மத்தவங்க சொல்லலனா என்ன, மத்தவங்க உங்களை ஊக்கப்படுத்தலனா என்ன, உங்களையே மெருகேற்றிக் கொள்ளக்கூடிய தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். உங்களை ஊக்கப்படுத்திக் கொள்ளக்கூடிய, உங்களை உத்வேகப்படுத்திக் கொள்ளக்கூடிய, நீங்கள் உற்சாகம் அடையக்கூடிய தேவனுடைய வாக்குகளை சொல்லுங்கள். அப்படி நீங்க சொல்ல சொல்ல, நீங்க பேச பேச என்ன நடக்கும்? ரோமர் 10:17 சொல்லப்பட்டிருக்கு, அப்படிப்பட்ட வாக்குகளை நீங்க கேட்க 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 உங்களுக்குள்ள விசுவாசம் வருமா? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேட்பதினால் விசுவாசம் வரும். எப்படிப்பட்ட வார்த்தை நீங்க கேட்க போறீங்க? பயனில்லாத வியாகுலமான வாக்குகளை அல்ல, விசுவாசமான தேவ வாக்குகளை நீங்களே பேசி நீங்களே கேளுங்களேன். விசுவாசம் உங்களுக்குள் தூண்டப்படும். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவன் சொன்னபடியே ஆகும். நீங்க சொல்ற மாதிரியே உங்களுக்கு நடக்கும். அவங்க சொன்னது நடந்துருமோ, இவங்க சொன்னது நடந்துருமோன்னு பயப்படாதீங்க. அவங்க சொன்னதெல்லாம் உங்களுக்கு நடக்காதுங்க. நீங்க என்ன சொன்னீங்களோ, நீங்க என்ன சொல்றீங்களோ, உங்களை குறித்து, உங்கள் வருங்காலங்களை குறித்து, உங்கள் நிகழ்காலங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் கையின் பிரயாசங்களை குறித்து, உங்களுடைய பொருளாதாரத்தை குறித்து, உங்களுடைய எதிர்காலங்களை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன பேசுறீங்க, அதுதான் உங்களுக்கு கிடைக்கும், அதுதான் உங்களுக்கு நடக்கும். அதனால தேவ பிள்ளைகளே, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் உங்களை ஊக்கப்படுத்தலையா, உற்சாகப்படுத்தலையா, உத்வேகப்படுத்தலையா, பயப்படாதீங்க. செல்ஃப் ஸ்டார்ட் எடுங்க. நீங்களே செல்ஃபா, நீங்களே உங்களுக்குள்ளாக நீங்களே நல்வாக்குகளை அறிக்கை செய்யுங்க, பேசுங்க. நீங்கள் சொல்ற மாதிரியே உங்களுக்கு நன்மையான விஷயங்கள், நன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நடைபெறும். நீங்க இன்னைக்கு நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களுடைய நல்வாழ்வுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ற இதே நேரத்துல நாம் விசேஷமாக இன்றைய நாளிலே பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த நாள்ல பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரி என் சீதா அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். பிரதர் சுதாகர் ரவி அவர் இன்னைக்கு பிறந்த நாள் காண்றார், அவருக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அது போலவே திருமண நாள் காணக்கூடிய அன்பான ஐயா கே ஆபிரகாம் தணிகைவேல், அன்பு தாயார் டி சர்க்குணம் தம்பதியாருக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அது போலவே நம்முடைய அன்பு சகோதரர் டி ராபின்சன், சிஸ்டர் பி ரெபேக்காள் தம்பதியாருக்காகவும், அன்பு சகோதரர் எம் சுரேஷ்குமார், சகோதரி எஸ் மேகல் தம்பதியாருக்காகவும் நாம் ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காலையில அப்பா உம்முடைய வாக்குகளை கேட்க வாஞ்சியோடு வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுடைய சிரசிலே தங்கி இருப்பதாக. என்னை தேற்ற ஒருவர் இல்லையே, ஆற்ற எவரும் இல்லையே, என்னை ஊக்கப்படுத்த, உத்வேகப்படுத்த, உற்சாகமூட்ட இப்ப நான் இருக்கக்கூடிய இந்த கடினமான சூழ்நிலையிலே என்னை உத்வேகப்படுத்த என் பக்கத்துல பட்சத்துல ஒருத்தருமே இல்லை என்று சொல்லி உடைய பிள்ளைகள் வியாகுலம் அடையாதபடி, உடைந்து போகாதபடி, நொந்து போகாதபடி, சோர்ந்து போகாதபடிக்கு உடைய கரத்தை நீட்டி நீர் உடைய பிள்ளைகளை திடப்படுத்தி, எப்படி விசுவாச வீரர்கள் தங்களுக்கு தாங்களே ஊக்கமான வாக்குகளை பேசினார்களோ, உற்சாகமான உத்வேகமான வசனங்களை பேசினார்களோ, கர்த்தனுக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று சொல்லப்பட்ட வாக்குகளை உம்முடைய பிள்ளைகளே பேசக்கூடிய, விசுவாச வாக்குகளை பேசக்கூடிய, வார்த்தைகளை பேசக்கூடிய விசுவாச வீரர்களாய், வீராங்கனைகளை நீர் உம்முடைய பிள்ளைகளை மாற்றுவீராக. அதன் மூலம் உண்டாகக்கூடிய ஊக்க, உற்சாக, நல்வாழ்வு உம்முடைய பிள்ளைகள் பெறுவதற்கான சாத்தியங்களை ஏற்படுத்தி தருவீராக. இந்த நாளிலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காணக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரை, நீட்டப்பட்ட கரங்கள் உம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்கப்படுவதாக. வருடங்களை, ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டக்கூடிய எங்கள் வல்லமையுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணுவீராக. தேவரீருடைய சகாயம் செய்யும் கரங்கள் உம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்கப்படுவதாக.
தீங்குமுடைய பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு பொல்லாப்புகளுக்கு நீருமுடைய பிள்ளைகளை விலைக்கு காப்பீராக. உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக மகிழ்ச்சியான சந்தோஷமான மங்களகரமான ஆண்டுகளை உம்முடைய பிள்ளைகள் காணும்படி உம்முடைய கரம் காருண்யம் உடைய பிள்ளைகளை உயர்த்துவதாக. தேவாதி தேவனுடைய தேவரகமான ஆசீர் பெற்று இந்த காலையிலே அடியனோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு தேவனே உம்முடைய நாமத்தினாலே வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படிக்கு வல்ல நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.